செய்கிறது. எங்களுக்கு வந்துட்டு எந்த ஏஜென்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லாமல் எப்படி யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக அட்மிஷன் போடுறது, ரொம்ப கம்மியான விலையில் எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்த காலத்தில் எப்படி போட்டிங்க, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைரக்ட் அட்மிஷன்னா என்னது அப்படின்றத ஃபஸ்ட்டு முன்னாடி ஒன்று நிறைய நம்ம ஆட் பார்க்குறோம், டைரக்ட் அட்மிஷன் நாங்கள் போட்டுத்தரோம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் அதையும் சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க அதான் சொல்ல போகிறோம். சொல்லுங்கள். இப்போ டைரக்ட் அட்மிஷன் சொல்லி நிறைய பேர் ஆட் கொடுப்பாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்க. பெரும்பாலும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் தான் மெயின் ஏஜென்ட்டாகவே இருக்க முடியும். மெயின் ஏஜென்ட்னு சொல்கிறத விட தே ஆர் ரெப்ரசன்டிங் திஸ் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. இவங்க தான் இந்த யூனிவர்சிட்டிகளை வந்துட்டு இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணி காட்டுறாங்க. சரியா? இந்த ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏஜென்ட்ஸ்னு அவங்களை சொல்கிறத விட தே ஆர் த கான்ட்ராக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏஜென்ட்ஸ்ன்றது கரெக்டான வேர்டு கிடையாது. இப்போ அவங்க தான் முக்கியமான ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ். சரியா? இந்த முக்கியமான கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஒருத்தரோ இல்லை 2 பேரோ தான் இருப்பாங்க மேக்ஸிமம் வந்துட்டு. அது இல்லாமல் அவருக்கு கீழே வந்துட்டு இந்தியாவில் பல ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இதை எப்படி சொல்லலாம், ஒரு சப் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஆமாம், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் அட்மிஷன் நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் நாட் கோயிங் டு ஜாயின் தம் டைரக்ட்லி. அதனால் புரிஞ்சுக்கணும், அவங்க மூலியமாக தான் சேர முடியும். அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. யார் கூட? மெயின் கான்ட்ராக்ட் போடுவாங்க. மெயின் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டி கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டே இருப்பாங்க. இப்போ டைரக்ட் அட்மிஷன்றது என்னன்றது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யார் மூலயமா எப்படி கான்ட்ராக்ட் வருதுன்னு சொல்லி. டைரக்ட் அட்மிஷன்றது என்னன்னாக்க, யூனிவர்சிட்டி கூட நேரடியாக ஸ்டூடெண்ட் கான்ட்ராக்ட் போட முடியுமா, அதுக்கு பேர் தான் டைரக்ட் அட்மிஷன். அதான் கேட்குறேன். ஏங்க, அங்கே ஒரு கான்ட்ராக்டர் இருக்காருனாக்க அவர் மூலியமாக நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கும் நேரடியாக யூனிவர்சிட்டி போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்துட்டு அப்போ நான் ஒருத்தட்ட போனால் தான் அங்கே போக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கேன். யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட் யாரு கூடயும் டைரெக்டாக வந்துட்டு கான்ட்ராக்ட் போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இந்த இந்தியன் ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்போது அவர் தான் இவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பார். இப்போ இந்தியாவிலேருந்து கூட்டு வரது எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. ஸோ அதுதான் பண்ணுறது. இப்போ இந்த டைரக்ட் அட்மிஷன்றது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை யூனிவர்சிட்டி கூட டைரெக்டாக கான்ட்ராக்ட் போட வைப்பார். அஃப்கோர்ஸ் தே வில் ஹெல்ப் ஃபார் தம். அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராக்டரை அப்ரோச் பண்ணாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ட்ரையாங்கிள் கான்ட்ராக்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக ஃபீஸ் பே பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் வந்துட்டு. இட்ஸ் நாட் லைக் தட் இவர் வந்து பே பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண வரேன். இப்போ இதே ஒரு ஏஜென்ட் உள்ளே இருக்கான், இதே இங்கே இருக்க இந்த சப் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு, இதே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இதில் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கலந்துக்கிட்டா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் கான்ட்ராக்ட் வந்து ரெக்டாங்கிள் கான்ட்ராக்டாக மாறிடும். இது மாறிக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யார் எவ்வளோ ஃபீஸை கூட்டுறாங்க, வசூல் பண்ணுறாங்கன்றது அந்த இது ஃபுல்லாக வந்துடும். இதே வந்துட்டு இந்த இடையில இருக்க கான்ட்ராக்டர் இருக்காங்கல்ல, அவங்களே ஃபீஸை கூட்டி கூட வாங்க முடியும். அதுக்கு எப்படி கான்ட்ராக்டை போட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்டடி தட். படிக்கணும் கான்ட்ராக்டை வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ட் இங்கிலீஷில் இருக்கான்னு பாருங்கள், பார்த்து சைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கேளுங்க. இன்கேஸ் வந்து சார் ஃபீஸ் வந்துட்டு இவ்வளோ தான் அப்படின்னாக்க, இப்போ யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ சார் பே பண்ண போகிறோம், உங்களுக்கு எவ்வளோ செப்பரேட்டாக பே பண்ணணும், அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வேலையை இங்கே செய்கிறாங்க. உங்கள் கூட இருந்து உங்களை அழைச்சிட்டு போய் எல்லா வேலையும் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார் வாங்க போகிறீங்க நேரடியாக கேட்குறதுல தப்பே கிடையாது. எல்லா விஷயங்களையும் லெட் இட் பி ஃபேஸ் டு ஃபேஸ், மறைமுகமாக எதுவும் இருக்கக்கூடாது. இந்த டைரக்ட் அட்மிஷன் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னாக்க, அவர் நேராக யூனிவர்சிட்டியோட பேங்க்கில் பைசாவை பே பண்ண முடியும், இந்தியாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் இந்த கான்ட்ராக்டர் மூலமாகவே பண்ண முடியும். அதில் யாரும் தலையிட முடியாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு இதில் எப்படின்ட்டு? ஆனால் இந்த டவுட் மேம். எஸ். ஸோ நீங்கள் வந்து டேட்டா அட்மிஷன் போடுறான்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ வித் ஹெல்ப் கான்ட்ராக்டர். ஆமாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கான்ட்ராக்ட் இது பே பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை தேவையில்லையா? அது கான்ட்ராக்டரை பொறுத்து இருக்கு. இப்போ கான்ட்ராக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நான் தான் உங்களுக்கு டைரக்ட் இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன் வாங்கி தரேன் யூனிவர்சிட்டி கூட. அப்போ அது என்னையை பொறுத்து இருக்குது. நான் வந்து இப்போ எனக்கு எதுவும் பைசா வேணாம், யூ டேக் த டைரக்ட் அட்மிஷன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டுனா அது என்னையை பொறுத்து. இல்லைங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் அடாப்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு விசா போடுறதுலேருந்து விசா எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்கும் வந்துட்டு நானே உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு போய் என்னோடய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஸ்பெண்டிங்க்கு அதுக்கு உண்டான பைசா கொடுங்க. அது 10,000மோ 15,000மோ இல்லை 20,000மோ, அதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய பல்க் அமௌண்ட்டாக இருக்கக்கூடாது. அதையும் புரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய இதாக இருக்கக்கூடாது. அது வந்துட்டு
யூனிவர்சிட்டி ஃபீஸுக்கு ஈக்குவலான ஒரு இதை கொண்டு வந்து வைக்கக்கூடாது. 50% கூட வைக்கக்கூடாது. அது வைக்கிறது நியாயமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா. ஆமாம், அதுக்குண்டு 15,000 20,000 10,000 எவ்வளோ அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இட் ஷுட் பி அஃபோர்டபுள், இட் மஸ்ட் பி அஃபோர்டபுள். அதான் ரொம்ப முக்கியம். ஓகேண்ணே. ஆமாம். நான் அப்புறம் ஒரு காமனான கொஸ்டின், ரஷ்யாவில் படிக்கவங்க கேட்குறாங்க, பட் புதுசாக கேட்குறாங்க, லைக் ஃபீஸ் நம்ம வந்துட்டு கான்ட்ராக்டில் தான் பே பண்ணணுமா, இது யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக பே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்துட்டு. 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூ கேன் பே டு த கான்ட்ராக்டர். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் என்ன கான்ட்ராக்ட் போட்டிங்கல்ல ஃபஸ்ட் இயரில் வந்தப்போ, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன கான்ட்ராக்ட் போட்டீங்க யூனிவர்சிட்டி கூட, இல்லை எப்படி பே பண்ணுறீங்க? நீங்கள் பே பண்ணுறீங்க. நான் த்ரூ டேரெக்டாக யூனிவர்சிட்டி தான் பே பண்ணுறேன். யூனிவர்சிட்டி தானே பே பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணலாம், பண்ண முடியும், முடியாமல் இல்லைல்ல, கரெக்டு தான். அப்போ அந்த பண்ண முடியாதுன்றது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றது இல்லை. இப்போ அது வந்து அந்த கான்ட்ராக்டர் பொறுத்து இருக்குது. அதை அந்த அந்த இடத்துல தான் பேசணும் முன்னாடியே வந்துட்டு. அதை பேசாமல் சொல்லாமல் மறைப்பது தவறு. அதை வந்து கரெக்டாக இன்க்ளூட் பண்ணி சொல்லணும். ஏன்னா இல்லை நீ இப்போ நீங்கள் எப்படி ஃபீஸ் வாங்க, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கீங்க, ஹவ் யூ ஆர் பேயிங்? டிரெக்டாக தான் யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து. இல்லை இதுக்கு முன்னாடி எப்படி பே பண்ணீங்க? ஃபுல்லாக படிக்கிட்டு ஆமாம். யார் வந்துட்டு காசு இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வந்து உங்கள்கிட்ட காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா? கிடையாது. அப்போ அந்த 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 காசு இன்கேஸ் இருந்தாலுமே அது அஃபோர்டபுளாக இருக்கணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பேசிக்கணும். இல்லை சார் நான் உங்கள் மூலியமாக பே பண்ணுறேன், நான் வருஷம் வருஷம் அதுக்கு என்ன நீங்கள் பேமெண்ட் எடுப்பீங்க, ஜிஎஸ்டி என்ன வாங்குவீங்க, அது எல்லாத்தையும் கேட்டுருங்க. இட்ஸ் பெஸ்ட் டு ஆஸ்க் பிஃபோர் இட் செல்ஃப். அதுக்கப்புறமா வந்து காசு கூட கேட்டாங்க அதுவும் சொல்லக்கூடாது. இவரும் இந்த கான்ட்ராக்டரும் வந்துட்டு வருஷம் வருஷம் ஒரு 20,000 30,000 ஏற்றிட்டு இருக்கக்கூடாது. இதுகளை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நீங்கள் டைரக்ட் தானே, டைரக்ட் அட்மிஷன் தானே, உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்ல போகிறீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒன்று இருக்காது, எல்லா பேர்ட்டையும் சொல்கிறேன் நான். இது வந்துட்டு ஒரு அரிசி கடைக்கு போனால் நீங்கள் வந்து எப்படி 10 அரிசியை டெஸ்ட் பண்ணி ஒன்றை வாங்குறீங்கள, அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி 10 பேர்கிட்ட கேளுங்க. அதுக்கு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்கலாம்ல. இல்லை ரொம்ப டீட்டெயிலைஸ்டாக கேட்கணுமா, அப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்துல் சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க, உங்களை நிறைய யாராவது பதில் சொல்கிற கால் இருக்காங்களா? ஓகே, லெட் தம் கான்டாக்ட் மீ, என்கிட்ட வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து. ஆனால் இப்போ என்னால் எப்பயுமே எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்கள்கிட்ட கேட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், நீங்களே அதுக்கு பதில் சொல்லுவீங்க. ஏன் அந்த பிஜி பண்ணிட்டுருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, கரெக்டு தானே? அது கேட்குறதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு விளக்கமான பதில் கிடைக்கும். சரி இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தா, ஓகே அப்துல் அங்கே படிச்சுட்டு இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டாக்கா அவர் எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட், அது ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாமே எல்லாத்தையும் விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதில் ஒரு பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டிக்காக பார்த்துட்டீங்க, அங்கே வேணால் இங்கே வாங்குறது. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒஸ்டோ கேட்குறாங்க, ஒஸ்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாராச்சும் வேறு யூனிவர்சிட்டி இருக்க ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவங்களே ஒஸ்டோ வேணாம் இங்கே வாங்க, நான் இங்கே இருக்கேன், இங்கே நல்லா இருக்கும், ஆனால் கரெக்டானே அந்த மாதிரி அவங்க இல்லை பாயிண்ட் வந்து கரெக்டு. என்னன்னா அந்த கொஸ்டின் கரெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நீங்களும் படிச்சுட்டீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க உங்கள்கிட்ட வந்து, சார் நான் வந்து அங்கே போகலான்னு இருக்கேன் அப்படின்றப்ப, நல்ல யூனிவர்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் நல்ல யூனிவர்சிட்டி தான், நீங்கள் போகலாம், அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே போகாதீங்க, ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா, தே வில் நாட் கெட் டைரக்ட் அட்மிஷன் டு யூ. அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு கொஸ்டின், அவங்களே வந்து நிறைய பேர் போடுறாங்க, என்கிட்ட வாங்க நான் சொல்கிறேன், என்னென்ன பண்ணுவாங்க, நான் அதை தான் இப்போ சொல்ல வரேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீ வில் பிளே அஸ் அ சப் கான்ட்ராக்டர். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க யாராக இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்? நீங்கள் டைரெக்டாக பே பண்ணிக்கலான்னு கேட்டேன். நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் கூட்டு வர்றது யாரை கூட்டு எங்கே பே பண்ண வைப்பீங்க? அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் இது ஆகிடுச்சு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ ஒருத்தர் உங்கள் மூலியமாக வர்றாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக தான் பே பண்ண வைப்பீங்க. உங்களை வந்து இப்போ வேறு யாரும் இருக்காங்களா ஐடியில்? இல்லை. ஸோ இட் வில் கோ டைரக்ட். புரியுதா? இந்த வாய்ப்புகள் இல்லாத ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, தே வில் கோ டு த கான்ட்ராக்டர். அப்போ அவன் வந்துட்டு ஒரு சப் கான்ட்ராக்டர் தான் அவன் வந்துட்டு அந்த இடத்துல நிற்பான். 98% எல்லா இடத்துலையுமே
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ சப் கான்ட்ராக்டர் தான். கான்ட்ராக்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி ரேர் கேஸ்னால் என்ன, நம்ம ஒரு சில இடங்களில் சேர்க்குறாங்கல்ல, தெரியாது. ஆமாம், அது இல்லை சேர்க்குறாங்கல்ல, ஒரு சில இடத்துல உங்களை டைரெக்டாக அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடங்களில் மட்டும்தான் வந்துட்டு டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டு டைரெக்டாக சேர்க்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இங்கே வந்த பிறகு அந்த ஸ்டூடெண்ட் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் நாங்கள் அங்கே வந்த பிறகு வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கத்துறதுல பிரயோஜனம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுட்டு வர்றது நல்லது. அதனால தான் திரும்ப அந்த இதை சொல்கிறேங்க. தெரிஞ்சுக்கங்க, கேளுங்க, உங்களை மாதிரி பசங்களை கேளுங்க, இது என்னங்க அர்த்தம், இது வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான்.